நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற வீடியோவில் புதனுடைய சுபத்துவ நிலைகள் 2 விதமாக பார்த்துவிட்ட நிலைமையில் பௌர்ணமி சந்திரனால் அவர் சுபத்துவப்படுத்தப்படுவதற்கும் தன்னுடைய மிக நெருங்கிய நண்பரான இயற்கை சுபகிரகமான சுக்கிரனோடு இணைகின்ற தன்மையில், ஏன்னா புதன் ஒரு கட்டுக்குள் உட்பட்ட ஒரு கிரகம், தனித்த நிலையில் மட்டுமே சுபத்துவமாக இருக்கின்ற கிரகம். சுக்கிரனால் பார்க்கப்பட முடியாதவர். நிறைய நிலைகளில் ஜோதிடத்தில் நிறைய சூட்சும விஷயங்கள் இருக்கின்றன. சுக்கிரன் அனைவரையும் பார்க்க முடியும் என்றாலும் கூட சூரியனையும் புதனையும் பார்க்க முடியாது. சுக்கிரனுக்கென்று சில முக்கூட்டு கிரக வரையறைக்குள்ள புதனும் சுக்கிரனும் எதிரெதிரே நிற்பது என்பது இருக்க முடியாத நிலைமையில் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்ற புதன் தன்னுடைய நண்பரான இயற்கை சுபகிரகங்களில் குரு முதன்மை நிலையாக இருந்தாலும் கூட தனக்கு மிகவும் பிடித்த நண்பர், ஒரு கோடீஸ்வரன் ஒரு லட்சாதிபதி. கோடீஸ்வரனுடைய வீட்டில் கோடீஸ்வரன் உங்களுக்கு லட்சாதிபதி ஃப்ரெண்டு, கோடீஸ்வரன் அதாவது லட்சாதிபதி மிக நெருங்கிய நண்பர், கோடீஸ்வரன் ஓரளவுக்கு தெரியும். அப்படிங்கிற நிலைமையில் மிக நெருங்கிய நண்பரான லட்சாதிபதியுடன் நீங்கள் இருக்கும்போது தான் மிகப்பெரிய நன்மைகளை அடைவீர்கள். அப்படிங்கிறது ஒரு உணர்வுக்கு சார்ந்த விளக்கம். அந்த அடிப்படையில் நீங்கள் புதன் சுக்கிரனோடு நெருங்கி இருக்கும் பொழுது சுக்கிரனால் சுபத்துவப்படுத்தும் போது நிறைய நிலைமையில் இருப்பார்ன்றதை போன வீடியோவில் பார்த்தோம். இப்போது புதனுடைய சுபத்துவத்தன்மையின் 3வது நிலை குருவின் பார்வையால் சுபத்துவப்படுத்தப்படுதல். இது 3வது நிலையாக சொல்ல முடியும். புதனால் கிடைக்கிற சுபத்துவம். ஏற்கனவே சில கட்டுரைகளில் ஆர்டிக்கலில் எழுதியிருக்கிறேன். புதன் என்பது ஒரு தனித்தன்மையுள்ள கிரகம், ஒரு அறிவும் ஞானமும். அறிவை எந்த இடத்துல கொடுக்க போகிறார், ஞானத்தை எந்த இடத்துல கொடுக்க போகிறார் என்பதை மிக ஒரு நல்ல இடத்துல தான் அதை விளக்கமாக பார்க்க முடியும். புதனும் ஒரு கணிக்க சிக்கலான கிரகம் தான். தேய்பிறை சந்திரனோடு தேய்பிறை அமைப்புகளோடு இருக்கிறாரா, அல்லது தானே தனி அமைப்புகளில் சுபத்தன்மையோடு மட்டும் இருக்கிறாரா, இவரும் இரட்டை தன்மையுள்ள கிரகம். அப்படிங்கிறதுனால இவரையும் சற்று சுபத்துவத்தில் நீங்கள் வேறு விதமான ஒரு தன்மையோடு தான் கணிக்க முடியும். இந்த அமைப்பில் கடந்த காலங்களில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி புதனை குரு பார்க்கக்கூடாது என்று நான் சொன்னது சில விமர்சனங்களுக்கு உள்ளாகியது. புதனை குரு பார்த்துட்டாலே கலப்பமான ஞானங்களை கலப்பமான அமைப்புகளை கொடுத்துருவார். ஜோதிடருக்கு, ஒரு நல்ல ஜோதிடருக்கு புதனை குரு பார்க்கக்கூடாது அப்படின்னு எழுதினேன். நல்ல ஜோதிடருக்கு புதனை குரு பார்க்கக்கூடாது. வேறு வகையான மறைமுகத்தன்மையோடு அவர் புதன் சுபத்துவப்படுத்தப்படலாம் குருவால் அப்படின்றத பண்ணேன். ஆனால் அதை சிலர் ஏற்றுக்க முடியாமல் என்கிட்ட ஒரு தர்க்கம் செஞ்சாங்க. புதனை குரு பார்க்கணும், அந்த ஜோசியருடைய ஜாதகத்தில் புதனை குரு பார்த்துருக்கு, இந்த ஜோசியருடைய ஜாதகத்தில் குரு பார்த்துருக்கிறது. ஆகவே எந்த நிலைமையில் புதனை குரு பார்ப்பது நல்லதுன்னு சொன்னாங்க. பொதுவாகவே எந்த ஒரு கிரகத்தையும் குரு பார்ப்பது நல்லது அப்படிங்கிறது தான் அடிப்படை. இதில் உள்ள எதிலேயுமே சூட்சுமங்களை மட்டுமே விளக்கி பழக்கப்பட்டிருக்கின்ற நான் புதனை குரு பார்த்தால் புதன் தனித்தன்மையை இழப்பார் அப்படின்னு தான் சொன்னேன். எந்த ஒரு ஜோதிடருக்கு புதன் குருவால் பார்க்கப்பட்டிருக்கிறாரோ அவர் ஜோதிடத்தில் தனித்தன்மையானவராக இருக்க மாட்டார். அதாவது நான் எழுத்தில் எப்படி விளக்கமாக கொடுத்தேன்னா, அர்ச்சகரே ஆலயத்தில் வேலை பணிபுரிகின்ற அர்ச்சகரே ஜோசியராக இருந்த காலகட்டங்களில் ஆன்மீகத்தின் துறை கொண்டு நான் சொல்வது பலிக்கும் என்கின்ற அமைப்பில், நான் சொல்வது பலிக்கும்போ உங்கள் பிள்ளை கல்யாணம் ஆகிடுப்போ அப்படின்னு சொல்கிறவர் உண்மையான ஜோசியர் இல்லை. கணித விதிகளின் அடிப்படையில் மட்டும்தான் என்ன நடக்கும்ன்றதை கணிக்கிறவர் ஜோசியர். ஆக எந்த ஒரு சூழலில் புதன் குருவோடு தொடர்பு கொண்டாலும் மறைமுகமாகத்தான் தொடர்பு கொள்ள வேண்டும். சுபத்துவ நிலைக்கு குரு பார்த்தாலோ இணைந்தாலோ அவர் முழுமையான கணிதங்களை மட்டுமே நம்பியிருக்காத ஜோதிடராக, அருள்வாக்கு சொல்லும் ஜோதிடராக இருப்பார். இது அறிவுக்கும் பொருந்தும். புதன் என்பவர் ஒரு தனித்த கிரகம். அறிவையும் சில இடங்களில் ஞானத்தையும், கல்வி அறிவையும் கல்விக்கு அப்பாற்பட்ட ஞானத்தையும், படித்தவர்கள் எல்லோரும் இங்கே புத்திசாலிகள் இல்லை. ஆயினும் புதன் வலுத்தவர்கள் எல்லோரும் புத்திசாலிகளாக ஞானவான்களாக இருப்பார்கள். ஏன் இவ்வளவு பீடிகை போட்டுக்கிட்டே போறேன்னா, அந்த புதன் குரு தனித்துவத்தை புரிந்து கொண்டே ஆக வேண்டும். புதன் ஒருவர் மட்டுமே அறிவிற்கு காரகன். புதன் ஒருவன் மட்டுமே சாஸ்திர ஞானத்திற்கு காரகன். குரு சாஸ்திர வேறு விதமான அமைப்புகளுக்கு காரணமாகி விடுவார். சொல்லிக் கொடுப்பதில் மேன்மையாளர், உருவாக்குவதில் குரு மேன்மையாளர் அல்ல. புதிய கண்டுபிடிப்பாளர் புதன் தான், குரு அல்ல. புதன் கண்டுபிடித்த சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பவர் குரு. ஒரு எத்தனை பேருக்கு இது புரியும் அப்படிங்கிறதே ஒரு தெளிவற்ற தன்மை தான். அதாவது புதன்
புதிதாக கண்டுபிடிப்பவர், விதிகளை உருவாக்குபவர், இன்வென்டர். அந்த புதிதாக கண்டுபிடிக்கும் அறிவுக்கு சொந்தக்காரர். ஒருவர் கண்டுபிடித்த அறிவை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து சொல்பவர், அதை ஸ்ப்ரெட் பண்ணுறவர், சொல்லிக் கொடுப்பவர், போதிப்பவர் குரு. இந்த மாதிரியான நுணுக்கமான காரகத்துவங்களை புரிந்து கொள்ளும்போது தான் ஜோதிடத்தில் மிக உன்னத சில பலன்களை, ப்ரெடிக்ஷன்களை எடுக்க முடியும் அப்படிங்கிறதாங்க விதி. இந்த அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் இப்போது நான் சொல்ல போகின்ற திரையில் தெரிகிறது. இப்போது திரையில் அந்த கட்டம் வந்துவிட்டது. புதனின் 3வது நிலை சுபத்துவம். புதன் ஸ்தான பலத்தோடு இருக்கும்போது, அதாவது புதன் மிதுனம் கன்னியில் இருக்கிறார். புதன் இந்த புதன் மிதுனம் கன்னியில் இருக்கிறார். மிதுனம் கன்னியில் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். ஆட்சி உச்ச அமைப்புகளில் இந்த புதனின் 3வது சுபத்துவ நிலை வந்திருக்கிறது. இவற்றை குரு 5, 7, 9ஆம் இடங்கள் எங்கே வேணாலும் 2 நிலை இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. கன்னியில் இருக்கின்ற புதனை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். 7ஆம் பார்வையாகவும் பார்க்கலாம், மீனத்திலிருந்து கூட பார்க்கலாம். 9ஆம் பார்வையாக மகரத்திலிருந்து சற்று வலுக்குறைந்த பார்வையாக பார்ப்பார். கன்னியில் இருக்கின்ற புதனை அவர் பார்க்கணும்னா 9ஆம் பார்வையாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் மகரத்தில் நீச்சனாகி பார்ப்பார். இங்கே மிதுனத்தில் இருக்கின்ற புதனை மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கின்ற தனுசுவில் இருக்கின்ற குரு பார்க்கிறார். இவர் கும்பத்திலிருந்தும் பார்க்கலாம், பகை வீடான இதிலிருந்தும் பார்க்கலாம், சுக்கிரனுடைய துலாத்திலிருந்தும் பார்க்கலாம். ஆக இதனுடைய அமைப்பு, இதனுடைய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, புதன் மறைமுகமாக குருவின் தொடர்புகளை பெறலாம். நேரடியான இணைவு, பார்வை ஆகியவைகளை குரு பெறும்போது, குருவின் புதன் பெறும் பொழுது புதனின் தனித்தன்மைகள் விலகும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஜோதிட ரீதியிலான துறையில் இதை விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், புதன் தனித்திருக்கின்ற வேறு வகையில் குருவை தவிர்த்து, பார்வை இணைவை தவிர்த்து வேறு வகையில் குருவோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற, குருவின் வீட்டில் நீச்சமாக இருக்கின்ற அந்த புதன் குருவோடு சிறிதும் நேரடியாக கலக்காத சூழ்நிலைகளில் ஒருவர் ஜோதிடத்துறையில் கணித சமன்பாடுகளின் அடிப்படையில் மட்டுமே அந்த ஜோதிடத்தை புரிந்து கொண்டு அந்த கணித ரீதியாக, விதிகளின் ரீதியாக பலன் சொல்பவராக இருப்பார். குருவோடு இப்போது நான் காட்டியிருக்கின்ற இந்த புதனின் 3வது நிலை சுபத்துவ அமைப்பில் குருவோடு பார்வையின் அமைப்புகளில், குருவுக்கு 2 நிலை உண்டு. இருப்பதை விட பார்க்கும் இடத்தை சுபத்துவப்படுத்துபவர், இணைவதை விட பார்க்கும் கிரகங்களின் அமைப்பை சுபத்துவப்படுத்துவோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சுபத்துவத்தின் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் படிநிலைகளின் அற்புதங்களை நாம் அனுபவிக்க முடியும். ஆக இந்த அமைப்பின்படி குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் வீடுகளுக்கு அதிக சுபத்துவத்தை தருபவர் அப்படிங்கிற அடிப்படையில் இணையும் கிரகத்தை சுபத்துவப்படுத்துவதை விட டிகிரி வைஸ் பார்க்கின்ற கிரகத்தை, அதாவது தன்னுடைய பார்வையின் நேர் மையப்புள்ளி 7வது பார்வையாக பார்க்கிறார் என்றால் 7 டிகிரியில் இருக்கின்ற குரு நேர் எதிரே 187வது டிகிரியில் இருக்கிற கிரகத்தை பார்ப்பார்னு அர்த்தம். 180 டிகிரி கோணத்தில் நேராக பார்ப்பார். அந்த 180 டிகிரி கோணத்திற்கு முன்பின் 5 டிகிரிகளில் இவருக்கு அந்த பார்வையின் முழு வீச்சும் இருக்கும். அதனை அடுத்த 5 டிகிரிகளில் ஒரு சில வலு குறைந்த பார்வைகள் இருக்கும். இந்த அமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டா தான் சுபத்துவத்தன்மைகளை புரிஞ்சிக்க முடியும். புதன் கணிதம், அக்கௌண்ட்டு, இது மாதிரியான அத்தனை விஷயங்களுக்கும் தனித்துவமான ஒரு கிரகம். வானவியலுக்கும் அவர் தான். நாசாவில் வேலை செய்கிறவங்க, நம்முடைய இந்திய அளவில் இஸ்ரோவில் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக புதன் வலுத்தவர்களாக இருப்பார்கள். இந்த புதன் வலுத்தவர்கள் தனித்த நிலையில் வானியல் தன்மைகளை புரிந்து கொள்ளுகிறார்கள். தனித்த நிலைமையில் சில விஷயங்களை புரிந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், புதனுக்கு அந்த குருவின் சம்பந்தம் இருக்காது. எல்லாவற்றுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. லாஸ்ட்டில் தான் புதனை சொல்லலான்னு பார்த்தேன். ஐன்ஸ்டீனுக்கு மீனத்தில் புதன், கூடவே சுக்கிரன் குரு. நம்பர் 1 கணித அறிவாளர் என்று சொல்லப்பட்ட நம்முடைய உலகத்தின் சார்பியல் விஞ்ஞானியான ஐன்ஸ்டீனுக்கு புதன், சுக்கிரன், குரு மிதுன லக்னத்தில் பிறந்தவர். மிதுன லக்னத்தில் பிறந்த ஐன்ஸ்டீன் 10ஆம் இடமான மீனத்தில் புதன், சுக்கிரன், குரு மூவரும் இணைய பெற்றவர். அவருடைய ஒரு ஜாதகத்தை கூட ஒரு நாள் விளக்கலாம். இந்த அமைப்பில் புதன் தனித்திருக்கும் போது
சுக்கிரனோடு மட்டும் இணைந்திருக்கும் பொழுது, குருவோடு தொடர்புகள் இல்லாத போது ஒருவருக்கு மிகச்சிறந்த ஆழ்ந்த ஞானம் கிடைக்கும். குருவோடு இருக்கும்போது அறிவு கிடைக்கும். குருவோடு இருக்கும்போது அங்கே ஆன்மீகம் சற்று நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு அர்ச்சகர் ஜோதிடராக இருந்து இறைத்தன்மையோடு ஜோதிடத்தை தரக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பார். இறைத்தன்மையை நம்பாமல் கணிதத்தை, சமன்பாடை, வானவியல் கோட்பாடுகளை, கிரகத்தன்மைகளை மட்டுமே மனதில் இருத்தி கொண்டு சொல்லக்கூடிய ஜோதிடராக புதன் தனிப்பட்டு வலுத்தவர் இருப்பார். அந்த அமைப்பில் இப்போது இங்கே நீங்கள் புதனின் பார்வை, ஸ்தான பலமுள்ள புதன் அப்படின்னு நான் காட்டியிருக்கிறேன். புதன் எங்கிருந்து குரு பார்த்தாலும் அந்த புதன் சற்று சுபத்துவம் ஆவார். அவருடைய இயல்பு கேட்டார் போல, நடக்கின்ற வீட்டின் அமைப்பில் கேட்டார் போல இந்த நிலைகள் இருக்கும். அதனால் புதனுடைய 3ஆம் நிலை சுபத்துவம் என்பது குருவின் பார்வையில் அவர் ஸ்தான பலத்தோடு இருப்பது. இங்கே ஸ்தான பலம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. புதன் நீச்சமாகவே இருக்கிறார். சுக்கிரனுடைய உச்ச சுக்கிரனுடைய இயல்பில் இருக்கிறார். கூடுதலாக இந்த நிலைக்கு கூடுதலாக சந்திரனுடைய சேர்க்கை, சுக்கிரனுடைய சேர்க்கை, சந்திரனுடைய பார்வை, சுக்கிரனுடைய வளர்வரை, சுக்கிரனுடைய ஒளித்தன்மையோடு கூடிய சந்திரனுடைய பார்வை அமைப்புகள் ஏற்படும் போது இன்னும் கூடுதலான சுபத்துவத்தை அடைவார். அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த 2 விதிகளை வைத்து நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். சரி, அடுத்து புதனுடைய அடுத்த சுபத்துவம், அதாவது சந்திர கேந்திரத்தில் இருக்கின்ற புதன். சந்திரனுடைய கேந்திரம். புதனுக்கு மட்டும் சந்திர கேந்திரம் அதிகமாக சொல்லப்படுவதன் காரணம் என்ன? புதன் நம்மிடமிருந்து அதிகமாக பக்கத்தில் இருக்கின்ற கிரகம், அதாவது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறது. நம்மிடமிருந்து ஒரு 10 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இன்னொன்று, நம்முடைய தாய் கிரகமான, துணைக்கோளான, தாய்மைக்கு நிகரான மற்ற கிரகத்துடைய ஒளியை, நட்சத்திரங்களின் ஒளியை உள்வாங்கி ஒரு வடிகட்டியைப் போல செயல்படக்கூடிய சந்திரன். இந்த சந்திரன் நம்முடைய பூமியை மட்டுமே சுழன்று கொண்டு வருகின்ற சந்திரன். இந்த சந்திரனுக்கு கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சில விதமான டிகிரி அமைப்பில், அதாவது கேந்திரங்கள் என்பது பிரதிபலிப்பு தன்மையை கொண்டவை, ரிஃப்ளக்ஷன். சந்திரன் தன்னுடைய கேந்திரங்கள்ன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடிக்கு 3 புறங்களிலும் கண்ணாடிகளை வைத்துவிட்டு 4வது முனையில் இருக்கின்ற கண்ணாடிக்கு, 1வது முனையில் இருக்கின்ற கண்ணாடிக்கு 4, 7, 10ஆம் இடங்களில் ஒரு சதுரத்தை போட்டுக்கொண்டு, இப்போது திரையில் அடுத்த இது வந்துருச்சு. அடுத்த புதனுடைய சுபத்துவம், சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கிறார். அந்த சந்திர கேந்திரத்தில் இருக்கின்ற புதன் எத்தகைய ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரோ அதற்கேற்றாற் போல சுபத்துவத்தை அடைவார். இங்கே சந்திரனை ஸ்தான பலத்தோடு போட்டிருக்கோம். சந்திரன் அமாவாசை பௌர்ணமியாக இருக்க வேண்டும், ஒளித்தன்மையோடு இருக்க வேண்டும், கூடவே உச்சம் ஆட்சி போன்ற நிலைமையில் இருக்கணும். இங்கே ரிஷபத்தில் சந்திரன் காட்டப்பட்டிருக்கிறார். சந்திரன் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். அவருக்கு கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய, அவருக்கு கேந்திரத்தில் 2 இடத்துல தான் அவர் இதாக இருப்பார். அவரோடு இணைந்திருக்கும் போது அங்கே சந்திரனோடு புதன் இணைந்திருக்கிறார். புதனுக்கு சுக்கிரனுடைய வீடு மிகப்பெரிய நல்ல வீடு இல்லையா? புதனுக்கு மிகவும் பிடித்த வீடு சுக்கிரனுடைய வீடு. ஆக சந்திரனுடைய கேந்திரங்கள் 1, 4, 7, 10ஆம் இடங்களில் சந்திர கேந்திரத்தில் வலுத்திருக்கின்ற புதன் சந்திரனோடு இணைந்திருக்கின்ற பட்சத்தில் தான் ஒரு உன்னத வலுவை அடைவார். அதுவும் ஒரு வகையில் சுபத்துவம். சந்திரனுக்கு 4ஆம் வீடான சிம்மத்தில் இங்கே இருக்கிறார். சிம்மத்தில் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார். சிம்மம் அவருக்கு மிகவும் பிடித்த அதிநட்பு வீடு, மிகவும் பிடித்த அதிநட்பு வீடு. இதில் என்ன ஒன்றுனா, சுக்கிரனுடைய வீடை விட சிம்மத்தில் அவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுக்கிரனுடைய வீடை விட சிம்மத்தில் அவர் ஒரு அதுதான் அடிக்கடி சொல்கிறேன், சிம்மத்தோடு செவ்வாய், குரு, புதன் மூவரும் தனி புரிதல்களை உடையவர்கள். அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறார். அங்கே மிகப்பெரிய நல்ல மேன்மை. சந்திரனுக்கு நேர் 7வது கேந்திரத்தில் இங்கே புதன் இருக்கிறார். சந்திரனுக்கு நேர் 7வது கேந்திரத்தில் புதன் வருகிறார் அப்படின்னு வந்துட்டாலே கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு முன்பின் தினங்களாக அது இருக்கும். அது மிக உயரிய ஒரு தன்மை. அது இருக்கின்ற வீடு ஸ்தான பலம். அப்படி இருந்தால் புதன் இன்னும் கொஞ்சம் அதிகமான சுபத்துவத்தை அடைந்திருப்பார். உதாரணமாக, அவருக்கு மிகவும் பிடித்த வீடான சிம்மத்தில் இருந்தாலோ, அவருடைய மிதுனம் கன்னியில் இருந்தாலோ, சந்திரன் கூடுதலாக நிலவுக்கு நேர் எதிரே 7இல் இருக்கக்கூடிய சந்திரனோடு அவர் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல தன்மைகள் இருக்கும். ஏன்னா அப்போ பௌர்ணமியை நோக்கி நெருங்கிய, பௌர்ணமிக்கு முன்பின் அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக அவர் இருப்பார். ஆகவே சந்திர கேந்திரத்தில் 7வது கேந்திரத்தில் இவர் இருக்கிறது மிக உயரிய ஒரு தன்மை.
சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல இங்கே காட்டப்பட்டிருக்கிறது, இங்கே கும்பத்தில் இருக்கிறார். இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கும்பம் வந்து அவருக்கு ஓரளவுக்கு நட்பு வீடு, சனியின் ஸ்திர வீடு. ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, சந்திர கேந்திரத்தில் இருக்கின்ற புதனால் ஒருவருக்கு ஜோதிட அறிவு வரும், கணிதம் வரும், ஞானம் வரும், எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய, கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் அவர் இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே சந்திர கேந்திரத்தில் இருக்கின்ற புதனுக்கு எப்பொழுதுமே வலு மிக மிக அதிகம். அதை வந்து நம்ம தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும். மிக தெளிவாக அது வந்து ஒரு நல்ல விதமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கிறது. எந்த கேந்திரத்தில் இருக்கிறார், அது அவருக்கு நட்பு வீடா, சந்திரனுடைய ஸ்தான பலம் என்ன, சந்திரனுடைய ஒளித்தன்மை என்ன, இருக்கின்ற சுபத்துவப்படுகின்ற புதனின் ஸ்தான பலம் என்ன, அவர் நட்பு வீட்டில் இருக்கிறாரா, ஆட்சியில் இருக்கிறாரா. இங்கே நான் சொல்லுகின்ற சுபத்துவத்தன்மையில் எந்த ஒரு இடத்திலும் செவ்வாயோ சனியோ சேர்வது நல்லது அல்ல. சனி அவருக்கு நட்பு கிரகம், ஆயினும் பாவ கிரகம். செவ்வாயை அவரை பிடிக்கவே பிடிக்காது. புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகவே ஆகாது. அந்த அமைப்பில் தான் செவ்வாய் திசையில் புதன் பக்தியும், புதன் திசையில் செவ்வாய் பக்தியும் நல்ல பலன்களை செய்யாதுன்னு சொல்கிறேன். ஆக ஒரு பூரண புத்தியை தருகின்ற புத்திக்காரகன், வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற, அறிவை மட்டுமே தருகின்ற, அறிவால் பிழைக்கக்கூடிய, அறிவை விற்று பிழைக்கக்கூடிய, ஒருவனை அறிவாளியாக்கி பிழைக்கக்கூடிய, தட்சணை வாங்கக்கூடிய, கட்டணம் வாங்கி பிழைக்கக்கூடிய புதன் எத்தகைய சுபத்துவத்தில், எத்தகைய நபரோடு எப்படிப்பட்ட அமைப்பில் இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பெரிய விஷயம். ஆகவே சந்திரகேந்திரம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் நீச்சம் இருந்தால் மட்டுமே சந்திரகேந்திரம் உபயோகம் நல்லதை தரும் என்று நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீச்சம் என்றால் மட்டுமே, நீச்சம்னா அது வந்து சந்திரகேந்திரத்தில் அந்த கிரகம் இருந்தால் இழந்த ஒளியை திரும்ப பெறுகிறது என்று அர்த்தம். அவைகள் நீச்ச பங்கத்தை அடைகின்றன என்று சொல்லப்பட்ட நிலையில் புதனுக்கு மட்டும் சந்திரகேந்திரம் மிக வலுவாக சொல்லப்படுகிறது. புதனுக்கு மட்டும், புதனே கொஞ்சம் தனித்துவம் தானே, அஸ்தமனம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஆக அறிவை தருகின்ற இந்த கிரகமான புதன் வந்து சந்திர கேந்திரத்தில் இருப்பது, சந்திரன் ஒளியோடு இருப்பது, புதன் ஸ்தான பலத்தோடு இருப்பது வந்து இங்கே 4வது நிலை சுபத்துவமாக சொல்லப்படுகிறது. 4ஆம் நிலை சுபத்துவம் இதுதான். ஆக இதற்கடுத்து ஒரு வீடியோவில் பார்த்துருவோம். மற்ற உயர்நிலை சுபத்துவம் எது அப்படின்றதையும் சொல்கிறேன். புதன் ஹைலியா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஐன்ஸ்டீன், உலகின் மிகப்பெரிய விஞ்ஞானியான ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு புதன் சுக்கிரன் குரு தொடர்போடு புதன் நீச்சபங்கமாக இருப்பார். நீச்சபங்கம் அப்படிங்கிறதையும் நீச்சபங்க ராஜயோகம் என்பதை மிக ஒரு தனித்தனி விளக்கங்களோடு சொல்லியிருக்கிறேன். நான் அறிந்த வானவியல் உண்மைகளை தனித்தனி அமைப்புகளாக சொல்லியிருக்கிறேன். புதன் எப்போது அதிகமான உச்சத்தன்மை அடைவாங்க. இப்போ அந்த 2 கட்டங்கள் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, புதனும் குருவும் பார்வையின் அடிப்படையில் குரு வந்து புதனை பார்ப்பது புதனை சுபத்துவப்படுத்தும். ஆனால் புதனின் தனித்தன்மைகளை குறைத்து கலப்பு பலன்களை கொடுக்கும். ஒரு அக்கௌண்ட், ஆடிட்டர் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட புதன் வந்து சுக்கிரன் மற்றும் வளர்வரை சந்திரனால் சுபத்துவப்படுத்தும் போது அவர் தொழிலில் புதனுடைய தன்மைகளை மட்டுமே கொண்டு தன்னிகரற்றவராக இருப்பார். ஒரு இணையில்லாத ஒரு புத்திசாலியாக இருப்பார். குருவோடு புதன் இருப்பு பார்வையில் தொடர்பு கொள்ளும்போது அங்கே கலப்பு பலன்கள் உள்ளே நுழைந்துவிடும். ஆக புதனின் சுபத்துவத்தில் முதன்மை சுபத்துவம், 3வது சுபத்துவம் அப்படிங்கிற தன்மையை விளக்கப் போகுமேயானால் குருவின் இணைவு 3வது சுபத்துவமாக இருக்கும். குருவின் பார்வை தன்மைகள். 4வது கேட்கறது சந்திர கேந்திரத்தில் இருக்கின்ற புதனுக்கு எப்போவுமே வலிமை அதிகம் உண்டு. அவர் எத்தகைய நிலையில் இருந்தாலும், அவர் வந்து ஒரு பலவீனமான நிலைமையில் நீச்சனாக இருந்தாலும் கூட, கன்னியில் நீச்சனாக இருந்தாலும் கூட, அவர் கன்னியில் ஒளிபொருத்திய சந்திரனோடு 1ஆம் இடத்தில் சேர்ந்திருத்தல், கன்னிக்கு 4ஆம் இடமான தனுசுவில் இருத்தல், 7ஆம் இடமான மீனத்தில் இருத்தல், 10ஆம் இடமான மிதுனத்தில் இருத்தல் போன்றவைகள் கன்னிக்கு, அதாவது மீனத்திற்கு நீச்சமான நிலைமையில் இருந்தால் கூட, மீனத்திலேயே புதன் நீச்சமாக இருந்தாலும் கூட அந்த சந்திர கேந்திர அமைப்பில் வந்து அவர் பூரணமாக நீச்ச பங்கத்தை அடைவார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சந்திர கேந்திரத்தில் இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா, சந்திர கேந்திரத்தில் புதன் இருந்தாலே அவர் ஒரு சுபர். அவர் எத்தகைய பலவீனத்தை அடைந்திருந்தாலும் கூட தனித்து அவர் சந்திர கேந்திரத்தில் இருந்தார்னா நிச்சயமாக ஜோதிட அமைப்புகளும் கைவரப்பெறும். அவர் ஒரு புத்திசாலியாகவே இருப்பார். சுபத்துவத்தின் நம்முடைய சுபத்துவ சூட்சும பாவத்துவ
கோட்பாட்டில் சந்திர கேந்திரத்தில் இருக்கின்ற புதனுக்கும் ஒரு தனி மதிப்பெண்கள் கொடுக்க வேண்டும். அதான் உண்மை. ஜோதிடம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறது, உங்களுக்கு புரிகிறது என்றனாலே சந்திர கேந்திரத்தில் புதன் வந்துடுவார், அல்லது அவர் வேறு வகையில் சுபத்துவப்பட்டிருப்பார். இதுதான். அப்போ குருவின் இணைவு, இப்போ குருவின் பார்வையை பார்த்தாச்சு, அடுத்த வீட்டில் குருவின் இணைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சுபத்துவ வீடியோவை இறுதி செய்து கொள்வோம். உயர்நிலை சுபத்துவத்தையும் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆகவே இப்போது 3ஆம் நிலை சுபத்துவம் குருவின் பார்வை, 4ஆம் நிலை சுபத்துவம் சந்திர கேந்திரம், இவைகளுக்குள்ளும் ஒளியோடு குரு எத்தகைய ஒளித்தன்மையோடு இருந்து புதனை பார்க்கிறார், புதனின் ஸ்தான பல தன்மைகள் என்ன, சந்திரன் எத்தகைய ஒளித்தன்மையோடு இருந்து தன்னுடைய கேந்திர பிரதிபலிப்பால் புதனை சுபத்துவப்படுத்துகிறார், புதனுடைய ஸ்தான பலம் என்ன, சந்திரனுடைய ஸ்தான பலம் என்ன, சந்திரனுடைய மிக மிக முக்கியமான ஒளித்தன்மை என்ன. அடிக்கடி நான் சொல்றது போல சந்திரன் எப்பொழுதுமே அவருடைய ஒளித்தன்மையின் அடிப்படையில் தான், சந்திரனுடைய ஒளித்தன்மையின் அடிப்படையில் தான் அவரை நீங்கள் கணிக்கணும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. அந்த அமைப்புகளை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த வீடியோவை கவனிச்சுக்கோங்க. நாளைய இறுதி நிலை சுபத்துவ வீடியோவில், அடுத்த வீடியோவில் குருவின் சேர்க்கை மற்றும் எப்போது அதிகமான உயர்நிலை சுபத்துவத்தை புதன் அடைவார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து புதனுடைய பாபத்துவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு போகலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.